ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வீடியோ பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம மணாலியிலேருந்து கிளம்பிட்டேங்க. ஸோ இதுக்கு அந்த ஆஃப் ரோடு தான், இதுக்கு மேலே ஆஃப் ரோடு தான் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த ஆஃப் ரோடாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அடைச்சி பிடிச்சி போயிடலாம். எப்படியாச்சும் நம்ம போகணுன்னு வந்துட்டோம். ஸோ நம்ம கூட வந்தவங்களாம் எல்லாருமே பேக் அடிச்சிட்டாங்க காய்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் செம்ம ப்ராப்ளமாக ஆச்சு, நிறைய ப்ராப்ளம் ஆச்சுங்க கூட வந்தவங்களால. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணால் கண்டிப்பாக சொல்லுங்கள், அந்த வீடியோ போடுறேன் காய்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்மளால் பேச முடியல, தொண்டை கட்டிகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் ரொம்ப இருக்குங்க, சுத்தமாக உடம்பு சுத்தமாக முடியல கைஸ். ஓகே கைஸ், பார்த்துக்கலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த ஆஃப் ரோடில் போகும்போது என்னடா வாய்ஸ் நோட் கொடுத்துட்டு இருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் வாய்ஸ் நோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஆஃப் ரோடு ஓட்டும் போது எல்லாமே உங்களுக்கு அப்படியே நம்ம மைக்கில் பேசுகிறது தாங்க கைஸ் வரும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆளில் போட்டுங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற லடாக் ரைடு வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் கைஸ், ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம இங்கேருந்து பைக்கை ரைட் பண்ண பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 10 கிலோமீட்டர் நார்மல் ரோடு, தென் ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஆஃப் ரோடில் ஓட்டினா தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். ஓகே தான், நம்ம வந்துட்டோம், எது வந்தாலும் இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கைஸ், ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் அப்படியே மோட்டோ விளாகிங்கில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ரோடு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. பைக்கு ஓட்டவே முடியலை கைஸ், அவ்வளோ இதுவாக இருக்குது. ஃபுல்லாக வாட்டர். இந்த வாட்டர்லலாம் நம்ம காலை கையோ வச்சு வச்சிங்களேன், சத்தியமாக ஒரு 4 நாள் எந்திரிக்க மாட்டோம். ஐஸ் நம்ம ஃப்ரீசரில் வச்சு அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ கால் வைக்க போனோம். ஆனால் காரன் கொஞ்சம் டக்குன்னு போனேன், கால் வச்சுக்க முடியாதுங்க. ஸோ காலை வச்சுட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. வாய் சுத்தமாக முடியல வாய்ஸ். ஓ மை காட். ஓ, நம்ம ஃப்ரெண்டுக்கு பைக் அங்கே மாட்டிக்கிச்சு. ஐயோ, கல்லெல்லாம் விழுதுங்க. ஓ, நம்ம ஃப்ரெண்டுக்கு அங்கே பைக் மாட்டிக்கிச்சுங்க. ஓ ஷர்ட் வாய்ஸ் பாருங்க, ஃபுல்லாக வாட்டராக போயிட்டு இருக்கு. ஓ மை காட். இங்கே அங்கே பைக் மாட்டிக்கிச்சுங்க. மூவ் பண்ணுறாரா? கோ ப்ரோ, கோ. ஓகே, ஃபைன் கோ. ஓ, சத்தியம் முடியல வாய்ஸ். ஸோ நான் ப்ரோ ஃப்ரண்ட்டில் போயிட்டாரு. ஸோ நம்ம வாங்க போகணும். ஸோ இந்த அண்ணன் போயிட்டாருன்னா போகலாம். கார் ஏதாச்சும் மாட்டிச்சுன்னா நம்ம அவ்வளோதாங்க. ஓ மை காட், பேக்கில் வருது. ஓகே கைஸ், நம்மளும் அப்படியே மூவ் பண்ணுவோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அம்மா கைஸ், ஆனால் ரொம்ப கஷ்டம் கைஸ். லடாக் ரைடு அப்படின்னா ஓகே சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே, காரும் மாட்டிக்கிச்சு. போகலாம். ஓகே கைஸ், அப்பா ஹெல்மெட் ஃபுல்லாக மறைக்கிறேங்க. கார் பேக்கில் வருது. சுத்தமாக முடியல. வா கைஸ், ஹெல்மெட் ஃபுல்லாக சும்மா மறைக்குது, சுத்தமாக கண்ணே தெரியல. ஓ மை காட், சுத்தமாக கண்ணே தெரியல கைஸ். ஆக்சிஜன் கிடைக்காதுன்னு சொன்னாங்க, இங்கே நமக்கு கிடைக்கல. சுத்தமாக கண்ணு தெரியல கைஸ். வைசர் க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுனால. வெயிட் ப்ரோ இங்கே சுத்தமாக. வா கைஸ், ரொம்ப ரிஸ்க்கு. ஓ மை காட் கைஸ், வெயிட் பண்ணுங்க கைஸ். ப்ரோ நிற்கிற. என்னாச்சு ப்ரோ? டீக்கே ப்ரோ. ஓகே, என்னாச்சு ப்ரோ? தண்ணி என்ன உள்ளே போயிடுச்சா? ப்ரோ வைசர் ஃபுல்லாக தண்ணி ஸ்னோ மறைக்குது ப்ரோ. என்னாச்சு? தண்ணி உள்ளே போச்சா? பார்த்து ப்ரோ. தண்ணி எப்படி ப்ரோ உள்ளே போகும்? வாய்ப்பு இல்லை ப்ரோ. இல்லை வாய்ப்பு இல்லை. போகலாமா? ஓகே போகலாம். லோ ஸ்பீடு வேறு கம்மி பண்ணி வச்சா மேலே ஏற மாட்டேங்குது வண்டி. ஓ, என்னது லோ ஸ்பீடில் பைக்கில் ஆப்ஷன்லாம் இருக்கா?
ஃபைன், மூவ் பண்ணிடலாம் ப்ரோ. யாராச்சும் ஒருத்தர் கூட இருக்கும்போதே அந்த கார் கூட மூவ் பண்ணிடலாம் ப்ரோ. ஏதாச்சும் நான் கூட பார்த்துப்பாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மூவ் பண்ணுங்க போகலாம். ஓ கைஸ், ஓகே கைஸ். ஸோ எக்ஸாஸ்ட் உள்ள தண்ணி போயிடுச்சுன்னு சொன்னார். ஓகே, எக்ஸாஸ்ட் உள்ள தண்ணி போயிடுச்சுன்னு சொன்னாருங்க. ஸோ அதுதாங்க, தண்ணி போகலையாம், பைக் ரொம்ப அடைக்குதுன்னு சொல்கிறாரு. ஓகே தான் கைஸ், ரொம்ப ஸ்னோவாக இருக்குங்க, சத்தியமாக முடியலைங்க. காட், என்னன்னாலும் பார்த்துக்கலாம் கைஸ், என்ன நடந்துற போகுது. ஷூவிலலாம் தண்ணி போயிடுச்சுங்க. ஸோ முடியல, ஷூவும் இப்போ குளிர ஆரம்பிச்சிருச்சு, காலம் இப்போ குளிர ஆரம்பிச்சிருச்சு. வா, செம்மையாக இருக்குங்க அந்த பிளேஸில். ஆனால் வா, வண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. எது ஒன்று நமக்கு நன்மை கொடுக்குதோ அங்கேயே கண்டிப்பாக ஒரு தீமையும் கொடுக்குங்க. வா, ரோடு பாருங்கள் எப்படி கெட்டாது, சத்தியமாக இதெல்லாம் ஓடுறது. வா, உடஞ்சி போயிருக்குங்க ஃபுல்லாக ஸ்னோ தண்ணி தான், ஃபுல்லாக ஸ்னோ தாங்க. வாய்ஸ் சுத்தமாக முடியல வாய்ஸ். ஓ மை காட். மேபி எங்கள் மம்மி, எங்கள் டேடி, அப்பா அம்மா வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அவங்களாண்டலாம் ஏதோ சொல்லிட்டு வந்திருக்கேங்க. பட் இல்லைன்னா எங்கள் மம்மி, எங்கள் டேடி மட்டும். ஸோ எல்லார் வீட்லேயும் அலோவ் பண்ணிட மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா எப்படின்னா, ஸோ வந்து எல்லாமே ஓகே, நீ பண்ணுறியா, நீ பண்ணு, கரெக்டாக பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். ஸோ நீ பண்ணுற, எல்லார் வீட்லேயும் அப்படிங்க. ஸோ அப்பா அம்மானா இது பண்ணாது, இது சரி வராது, இது வேணாம், இது வேணாம், இது உனக்கு செட் ஆகாது, வேறு ஏதாச்சும் பண்ணு, வீட்டு இது அது பண்ணு, இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போயும் நமக்கு வந்து 21 ஏஜ் ஆகுது. ஸோ இந்த இதுலேயும் வந்து அவங்க என்னென்னா, ஸோ வந்து நான் வந்து கேரளா ரைடு கிளம்பும் போது அப்பா கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன். சரி ஓகே, அப்புறம் சொல்லிக்கலாம், கால் பண்ணால் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா அம்மாவும் வெளில இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அப்பா என்ன சொன்னார், ஸோ நீ என்ன பண்ணுற, இந்த மாதிரி கேரளாவில் இருக்கேன்ப்பா, கேரளா ரைடு வந்திருக்கேன் பைக் எடுத்துகிட்டு அப்படின்னு. சரி ஓகேடா, பார்த்து சார். எனக்கு வந்து எங்கள் டேடி வந்து நான் வந்து ஏதாச்சும் சொல்லுவார், போகாத வீட்டிலே இருடா, ஏன்டா பைக் வச்சு சுற்றுற, ஸோ அதெல்லாம் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு தாங்க நான் அப்பாட்ட சொல்லாமல் வந்தேன். ஸோ பட் ஆனால் எங்கள் அப்பா ஆனால் ரொம்ப கியூட்டுங்க, சத்தியமாக சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்பா அம்மாவை விட எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் கிடச்சிட மாட்டாங்க. ஸோ பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச லவ் பண்ணுற பொண்ணாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஸோ எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணுற பொண்ணு கூட நெக்ஸ்ட்டு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். ஸோ ஆனால் அப்பா அம்மா ஒன்லி ஒன் பெஸ்ட்டுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பெஸ்ட்டுங்க. ஸோ அதுக்கடுத்து லடாக் ரைடு வரும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி லடாக் ரைடு போகிறேன்ப்பா, டெல்லி தாண்டி போகிறேன், அப்படி பைக் எடுத்துகிட்டு அப்படின்னு சொன்னேன். அப்பா வந்து சரி ஓகே நீ போடா, நான் உனக்கு ஒரு நாளைக்கு கேஷ் போட்டு விட்றேன், ஒவ்வொரு நாளும் உனக்கு கேஷ் போட்டு விட்றேன், நீ பார்த்து சேஃபாக போடா. அவ்வளோ கேருங்க. என்னால் சத்தியமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா வந்து அப்பா வந்து இப்படிலாம் சொல்லுவார் நான் நினைக்கல. அப்பா வந்து திட்டுவார், இந்த மாதிரிலாம் ஊரை சுற்றினா அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். அப்பா நான் லாஸ்ட்டாக சொன்னார், இதை பண்ணுறல பண்ணுடா, இதுவும் பண்ணுறல பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு. ஸோ அப்போனா அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்திருக்கும் பாருங்களேன். ஸோ நம்ம பையன் இதுலையாச்சும் முன் வந்துடுவான், ஸோ இதில் அவன் போகிறான்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஸோ எல்லாருமே வந்து நம்ம பண்ணுறோம், இதாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும் சொல்லிட்டு பண்ணுறோம். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்பா அம்மாண்ட நம்ம சொல்லிட்டு பண்ணுறோம். இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறோம், ஷாப் ஓப்பன் பண்ணி வந்து ஸோ வந்து அந்த கடை வந்து நல்லா ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவோம். அதே வந்து அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு அவங்க கேஷ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ வந்து நீங்கள் அந்த கடையை வந்து நல்லா பார்த்து நல்லாமே ரெடி பண்ணி, ஸோ எல்லா பொருளும் நல்லா ஒரு வியாபாரம் நல்லா வியாபாரம் ஓடும்போது, ஸோ அப்போ அவருக்கு என்ன நினைக்கும், நம்ம அப்பா அம்மாலாம் என்ன நினைப்பாங்க, ஸோ ஓகே நம்ம பையன் கரெக்டான ரூட்டில் தான் இருக்கான், ஸோ என்ன பண்ணாலும் கரெக்டாக பண்ணிவிடுவோம், அந்த ஒரு ஹோப் கிடச்சிருங்க. ஸோ அதுதாங்க, எல்லாருக்கும் அந்த ஹோப் கிடைச்சிடாது, அந்த நம்பிக்கை வந்துடாது. ஸோ எங்கள் வீட்டில் வந்திருக்கு, ஸோ இதுலையாச்சும் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு. ஸோ அந்த நம்பிக்கை நான் வீண் போக விரும்பலைங்க. ஸோ அதனால் என்ன ஆனாலும் இந்த யூடியூப்
ஸோ யூடியூப் கண்டிப்பாங்க. ஸோ எல்லாமே என்னால் முடிஞ்சது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக நான் மேலும் வீடியோ போடுறேன் காய்ஸ். ஓகேங்களா? ஓகே காய்ஸ். ஆனால் இந்த ஸ்டோரியை பேசும்போதே என்னால் சுத்தமாக முடியல காய்ஸ். ஏன்னா ஃபுல் குளிர், சுத்தமாக பேச முடியல. பைக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓட்ட முடியல, கையில் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே ஃப்ரெண்டில் போய்ட்டு இன்னும் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ரொம்ப மேலே ஏறிட்டு இருக்கோம், மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். ரோடு ஃபுல்லாக ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது காய்ஸ். சுத்தமாக ஒரு ரைடே ஃபுல் அட்வென்ச்சராக இருக்குது கைஸ். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போனோம், எப்படிலாம் ரோடு இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டில் கண்டிப்பாக வரும் கைஸ். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபைல வரும். ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ கைஸ். டேக் கேர். டாடா.